Hi friends, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to our channel and this video only for Kerala state, no betting, no gambling. 8/2/2026 சண்டே சம்ருதி கம்பெனியோட இந்த மாதத்தோட செகண்ட் வீக் ஒரு சிறந்த கேசிங் ஒன்று பார்த்துடலாம். லாஸ்ட் மந்த்து இதே செகண்ட் வீக் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 464ன்ற மாதிரி வந்திருக்கு. அண்ட் வந்து போன வாரம் 890, இன்றைக்கி ரிசல்ட் வந்து சனிக்கிழமை 719 வந்திருக்கு. இப்போ மார்க் பண்ணிட்டு நம்மளோட ரெகுலர் ஃபாலோயிங் கேல்குலேஷனும் அண்ட் வந்து பேர் நம்பர்ஸும் ஆல்போர்ட் நம்பர்ஸும் ஒன் பை ஒன்னாக பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம நேற்று கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்து இன்றைக்கி சனிக்கிழமைக்கு நேற்று கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் வந்து பேர் நம்பர் 47923 வந்துட்டு ஒரே ஒரு நம்பரில் 3D மிஸ் ஆகிடுச்சு. அதை கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. 729ன்ற மாதிரி நமக்கு வந்து 729 மாதிரி 3Dயில் இருக்குது. ரிசல்ட் வந்து 719. அதில் ஏசி பாஸ் ஆகிருக்கு. 4 டிஜிட் வந்துட்டு 1719ன்ற மாதிரி வந்துருக்குது. ஓகே, இப்போ வந்து மார்க் பண்ணிட்டு பார்த்துடலாம் வாங்க. முதல்ல லாஸ்ட் மந்த்து இதே வாரம் நமக்கு வந்த ரிசல்ட் வந்து 44 போன மாதம் இதே வாரம், அதாவது செகண்ட் வீக். நெக்ஸ்ட் வீக்கு 421, 525, 890 அண்ட் வந்து இன்றைக்கி சாட்டர்டே ரிசல்ட் வந்துட்டு 719. முதல்ல போன மாதத்தோட மெயின் ரூட்டில் ஃபஸ்ட் நம்பரில் மார்க் பண்ணுவோம். 464க்கு ஒன் டே பிஃபோரில் சனிக்கிழமையும் அதே ரிசல்ட்டு தான் வந்திருக்கு. ஒரே ஒரு நம்பர் தான், பி போர்ட் நம்பர் மட்டும் தான் மிஸ் மேட்ச்சு. ஏசி அப்படியே 44 வந்துடுச்சு. ஆல்மோஸ்ட் 4D கூட சேம் 9494 சனிக்கிழமை வந்தது. சண்டே வந்து 9464ன்ற மாதிரி ஒரு நம்பர் தான் சேஞ்சிங்க. இப்போ இதில் வந்து இங்கே க்ளூ நம்பரோட 55, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். 55க்கு அடுத்து நம்ம +1 - 64ன்னு எடுக்கிறோம். ஆனால் வந்து இது கால்குலேஷன் படி 55க்கு அடுத்து 66ன்றது 67ல் முடியாது. ஒன்று 68 அல்லது 69லேயோ முடியும். போன மாதம் அப்படி தான் முடிஞ்சிருக்கு. அப்போ 68லேயோ 69லேயோ முடியும் போது லாஸ்ட்டு 3 டிஜிட் பார்த்திங்கன்னா 869. ஓகே, இதில் வந்து நம்ம எடுக்கிற 69ல் ஏதாவது ஒரு போர்டு பவராகவும் நான் ரெகுலராக சொல்கிறது தான். அதிகபட்சம் ஃபஸ்ட் நம்பர் பவராகவும் குறைந்தபட்சம் செகண்ட் நம்பர் பவராகவும் போன மாதம் அப்படி தான் இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறது 8. ஆனால் போன மாதம் வந்து 8க்கு பவர் எடுத்தால் கூட 3 தான் வரும். ஆனால் வந்து +1ல் 464 ரிசல்ட் இப்படி வந்தது. ஓகே, உங்களுக்கு கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். நான் நேற்று நம்ம கொடுத்துருந்த கெஸ்டிங்கில் கூட இந்த 719க்கு ஒன் டே பிஃபோரில் 873 இதுலேருந்து சொல்லிடுறேன். 34க்கு ஒரு 30 கால்குலேஷன் நம்ம ஃபாலோ அப் எடுத்துகிட்டு இது 64ன்றது ஒரு 65ஆவோ 60ஆவோ 64 ஏதோ வரலாம் அப்படின்னும். 64ஓட டோட்டல் பவர் வந்து 19 இன்றைக்கி அப்படியே வந்துடுச்சு. இப்போது இதுலேருந்து நாளைக்கு 719 அதோட க்ளூ நம்பரோட பிசி வந்து 25. இப்போ போன மாதம் 55க்கு 66ன்னு போன மாதிரி 25க்கு 36ன்றது 37ல் முடியாமல் 38 39லேயும் முடியணும். இது போன மாதத்தோட ஃபாலோயிங் ரூட். இதில் ஒரு நம்பர் கம்பல்சரி வரும். இது இப்போ 38 39 முடியும் போது நம்ம 39ஐயும் 38 ரெண்டுமே எடுத்துப்போம். 39க்கு 34, 38க்கு 33 அப்படியே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்போ அப்படி வந்ததுன்னா ஃபஸ்ட் நம்பர் இங்கே 8, அங்கேயும் 8 தான் இருந்தது. 8க்கு அடுத்த நம்பர் 9ன்றது பவர் ஆச்சு. இங்கேயும் 8க்கு அடுத்த நம்பர் 9 பவர் ஆச்சுன்னா 439, 434, 38க்கு இங்கே வந்து 6 இருக்குது. 6க்கு அடுத்த நம்பர் 7 பவர் ஆச்சுன்னா 238, 233 இந்த மாதிரி வரலாம். ஓகே, இதில் வந்து இந்த 34 39ன்றது கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து 84 89ன்னு கூட வரலாம்.
நம்ம ஒன்று எதிர்பார்த்து ஒரு கால்குலேஷன் போடுவோம். அதில் வந்து கொஞ்சம் மாற்றி தான் அடிப்பான். அப்போ வந்து இந்த 4 நம்பரில் வந்து போன மாதத்தோட ரூட்டை ஃபாலோ பண்ணுறவங்க க்ளீனாக ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் வீக் வந்து 477 வந்து சனிக்கிழமை 33 க்ளூ நம்பர். அதோட க்ளூ நம்பர் இங்கே 33க்கு போன வாரம் வந்து நான் பப்ளிக் வீடியோ போஸ்ட் பண்ணல. மெம்பர்ஷிப் 33க்கு இது ஒரு 35ன்னு முடியும் அப்படின்னு தான் எய்ம் பண்ணேன். 35ஓ 30ஓ அல்லது 80ஓ 85 அப்படி தான் வரும் நினச்சேன். ஆனால் 33 35ன்றது இல்லாமல் 33க்கு அடுத்த நம்பர் 34 அல்லது 44 45ன்னு முடிஞ்சிச்சு. இப்போ 45ன்னு முடியும் போது டோட்டலாக போன வாரம் 90 ஆயிடுச்சு. அதாவது ஒரு பேர் கிடைக்கிதுன்னா அதை 4 செட்டாக பவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஓரளவு கால்குலேஷன் படி எடுக்கும்போது 45 வந்து அதிகபட்சம் 95 அல்லது 40 கொடுப்போம். ஆனால் போன வாரம் வந்து 2 போர்டும் பவர் ஆகிடுச்சு. ரிசல்ட்டு 890 வந்துச்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்பர் 4 பவர் பண்ணிங்கன்னா 9 வரும். மைனஸோ ப்ளஸ் ஆகும். அந்த மாதிரி தான் போன மாதம் ஆயிருக்கு, போன வாரம் அப்படி தான் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இந்த ரூட்டு வந்து 25க்கு அடுத்து நமக்கு 36 அடுத்து 37ன்னு முடிஞ்சிச்சுன்னா போன வாரம் ரூட்டில் நம்ம 38 39 எல்லாமே எடுக்கிறோம். 37 முடிஞ்சதுன்னா 37ன்றது 87 32 இது என்னோடய பேர். ஓகே, டோட்டலாக வந்து போன வாரம் வந்த ரூட்டு படி 2 இது மேட்ச் பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்து இன்றைக்கி வந்ததையும் சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்ததில் ஒரே ஒரு கால்குலேஷன் என்னென்னா நேற்று கால்குலேஷன் மட்டும் இந்த 25, அதாவது நேற்று ரிசல்ட் 873ஓட க்ளூ நம்பரோட BC 34க்கு நம்ம 30 கால்குலேஷன் ஃபாலோஅப்பு சொல்லியிருந்தோம். 30 ஃபாலோ பண்ணிட்டு 64 வரும். 64க்கு ஒரு 14 69 நம்ம கொடுப்போம். ஆனால் டோட்டலாக 4 நம்பர் பவர் பண்ணால் நமக்கு வந்து அதில் ஒரு BC வந்துடும். இப்போ 25க்கு அதே 30 கால்குலேஷன் எடுத்தோம்னா 55ன்றது 55 டேரெக்டாகவும் வரலாம், 2 0 பவரும் ஆகலாம், 50ன்னு வரலாம், 05ன்னு வரலாம். ஓகே, இது வந்து இன்னைக்கு கால்குலேஷன் படி வந்த பேர். இப்போ இது 3த்தில் வந்து எது ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்றதை பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிட்டு பேர் நம்பர்ஸ் தனியாக பிரித்து கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு போன மாதம் ரூட்டில் எடுத்த நம்பரில் 439 434 489 இது 3 இது எனக்கு சரியாக ஸ்ட்ராங்காக இருக்குது. போன வாரம் ரூட்டில் எடுத்ததில் 87 32 நம்ம எடுத்தோம் இல்லையா. இதுக்கு பேர் நம்பர் வந்து 87க்கு 32க்கு வந்துட்டு 25. 5னா 0, 0ல் 1 மைனஸ் பண்ணோம்னா 9, 932 987 இது வந்து போன வாரத்தோட பேரு. இன்னைக்கோட பேர் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டில் நான் மேட்ச் பண்ணதில் வந்துட்டு 55 00 இது 2 மட்டும் இது பண்ணுறேன். இதுக்கு வந்து ஏ போர்டு வந்து 1 வரலாம். ஓகே, இது 3மே வந்து இது போன வாரம் ரூட்டு, இது இன்னைக்கு ரூட். ஓகே, இதில் பேர் நம்பர் நாளைக்கு நான் ரெகுலராக கொடுக்குற பேர் நம்பர் வந்து 72 27 91. இது ரெகுலராக கொடுக்குற பேர் நம்பர்ஸ். இன்றைக்கி கொடுத்ததில் வந்து ஏசி வந்து பாஸ் ஆகிருந்தது. நாளைக்கு கொடுக்குற பேர் நம்பர் இதுதான். இந்த 87 32க்கும் இந்த 72 27க்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. அதனால தான் வந்து பேர் நம்பருக்கு இதுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மேட்ச் ஆகலை. உங்களுக்கு இது சூஸ் ஆச்சுன்னா இதை ப்ளே பண்ணுங்கள். இல்லை பேர் நம்பர் வந்து விளையாடுறவங்கன்னா இதை வந்து பாக்ஸ் பண்ணி விளையாடுறவங்கன்னா இதை ப்ளே பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. கிளியராக வீடியோ புரியுற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு சிறந்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.